guys, வணக்கம். ஸோ இன்னைக்குள்ள டாபிக் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எண்ணெயை பற்றி பார்க்க போகிறோம். எண்ணெய் பற்றி பார்க்க போகிறோம் இல்லை, எண்ணெய் ஆயில், குக்கிங் ஆயில் பற்றி பார்க்க போகிறோம். ஆயில் ஓகே, எண்ணெய் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே இன்னும் டீட்டெயிலாக நம்ம போகிறது முன்னுக்கு ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ் டு த பர்சன் ஹூ கமெண்டட் திஸ் கொஷின். ஓகே, என்கிட்ட எனக்கு இருந்தாங்கன்னா எண்ணெய் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாய்பீன் ஆயில், அப்புறம் சன்ஃப்ளவர், சஃப்ளவர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கனோலா ஆயில் இதுமாரிலாம் இருக்குது. இதெல்லாம் ஹெல்த்தி இல்லை, வெஜிடபிள் ஆயில்ஸ்லாம் ஹெல்த்தி இல்லை. ஸோ அப்புறம் திடீர்னு வந்து கொக்கனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், வெர்ஜின் கொக்கனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எது வந்து நல்ல எண்ணெய், எது வந்து கெட்ட எண்ணெய், ஸோ இந்த எண்ணெயை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே இந்த வீடியோ, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கன்சர்ன் நான் சொல்கிறேன். எனக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் கொஷன். ஆக்சுவலி நீங்கள் வந்து என்னோட கண்டினியூஸாக என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் வந்து எனக்கு காமெண்ட் கொடுக்கும்போது யூ ஆர் மோட்டிவேட்டிங் மீ இன்டைரக்ட்லி அண்ட் ஐம் ஸோ கிளாட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். உங்கள் ஒருத்தரோட காமெண்ட் ஆக்சுவலி எனக்கு கண்டினியூஸாக என்னை வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இன்னைக்குள்ள டாபிக்குள்ளே போயிடுவோம். ஓகே, எண்ணெய் குக்கிங் ஆயில்னு நம்ம பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டில் சரி, இந்த வீட்டுக்கு போனாலும் சரி, நிறைய விதமான எண்ணெய் வந்து வீட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டில் வெறும் ஒரு விதமான எண்ணெய் மட்டும் தான் வச்சுருக்கீங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக கேட்டாகணும் கைஸ். ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு போனால் சரி, இல்லை ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட், எந்த விதமான கடைக்கு நம்ம போனாலும் சரி, இந்த எண்ணெய் வந்து நிறைய விதமாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரே வித எண்ணெயே வந்து நிறைய பிராண்ட்ஸில் கூட நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஆலிவ் ஆயில் வச்சுக்கோங்க. ஆலிவ் ஆயில் வாங்க போனால் நிறைய விதமாக பிராண்ட்ஸில் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்புறம் மற்ற விதமான எண்ணெய் இருக்கும். பொரிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங், சேலட் ட்ரெஸ்ஸிங் ஒரு விதமான எண்ணெய்னு சொல்லுவாங்க. இப்போ ஹை குக்கிங், அதை ஹீட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு விதமான எண்ணெய் சொல்லுவாங்க. ஸோ இது தவிர இந்த எண்ணெய் தான் ஹெல்த்தி, இந்த எண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி வந்து நீங்கள் கேட்டு நிறைய பேர் சொல்கிறத கேட்டு இதில் எதுடா நல்ல எண்ணெய் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஈவன் சில பேர் கேட்டிருப்பீங்க, முன்னுள்ள காலத்தில் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க, உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உள்ள காலத்தில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது உடம்புக்கு, அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியணும், பதில் என்னதுன்னு தெரியணும் அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வாங்க உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த எண்ணெய் எதுக்கு இந்த குக்கிங்லாம் பயன்படுத்துகிறான்னு பார்ப்போம். எந்த விதமான குக்கிங்கான நம்ம பிபிக்யூ செய்கிறோமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நார்மல் கறி வைக்க போகிறோமா, கிரேவி வைக்க போகிறோமா, மெடிட்டரேனியன் டயட்டோ, இந்த மாதிரி எந்த ஒரு விதமான குக்கிங்கில் வந்துட்டு எண்ணெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் அந்த எண்ணெயோட டைப் தான் வேறு எண்ணெயாக இருக்கும், ஆலிவ் ஆயிலாக இருக்கும். இந்தியன்ஸோட குக்கிங் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மற்ற குசின்ஸ்க்கு போகும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, பட் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, குக்கிங்கில் சில விதமான குக்கிங்ஸ் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணாத குக்கிங்ஸும் இருக்குது. லைக் பாயிலிங், வெறும் அந்த சாப்பாடு உள்ளுக்கு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுக்கிறாங்க, முட்டை எடுக்கிறாங்களா அந்த மாதிரி, இல்லாட்டி வந்துட்டு தண்ணியில் சாப்பாடு வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி குக்கிங் வந்து எண்ணெய் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. பட் எதுக்கு எண்ணெய் தேவைப்படுதுன்னு நீங்கள் பார்க்கும்போது, எண்ணெய் வந்து ஒரு விதமான ஹீட் காண்டாக்டர். எப்படி தண்ணி வந்து ஹீட் காண்டாக்டர் நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி எண்ணெயும் ஒரு விதமான ஹீட் காண்டாக்டர். இப்போ பாருங்கள், எண்ணெயை பாய்க்காமல் வந்துட்டு ஸ்டீம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு பாயிலிங் பண்ணுறோம். இதெல்லாமே எண்ணெயை பாய்க்காமல் எப்படி பாயில் பண்ண முடியுது? தண்ணி வந்து ஒரு விதமான ஹீட் கொண்டு, தண்ணி வந்து சூடை வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சாப்பாடை வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி தான் வந்து இந்த எண்ணெய் வந்து சூடை வேகமாக எடுத்து இந்த சாப்பாடு ஃபுல்லாக வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது, எண்ணெயும் இந்த தண்ணியும் கம்பேர் பண்ணும்போது எது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஹீட் காண்டாக்டர்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய். ஓகே, ஒரு சின்ன சிச்சுவேஷன் கொடுக்குறேன். இதுதான் உங்களோட சட்டி வச்சுக்கோமே. இந்த சட்டியில் வந்து எப்படி இருக்குது? சட்டி ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற சட்டியில் வந்துட்டு நீங்கள் வந்து இது ப்ரோக்கோலியை வச்சுக்குவோம். இது வந்து ப்ரோக்கோலி கிடையாது, பட் ஒரு ப்ரோக்கோலியை வச்சுக்குவோம். ஸோ ப்ரோக்கோலி நீங்கள் வச்சுட்டு சமைக்கிறீங்க. சமைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்பி விடுவீங்க. இந்த மாதிரி திருப்பி விடும் போது ஸோ இந்த சைட்லாம் வந்துட்டு இந்த சட்டி வந்து படுற மாதிரி இருக்குது. ஓகே, இப்படி இருக்கும் போது நீங்கள் இப்படி சமட்டை வைக்க முடியாது, இந்த மாதிரி உங்கள் ப்ரோக்கோலியை வந்து நிற்க வைக்க முடியாது. ஸோ உங்களோட சூடு வந்து இந்த ப்ரோக்கோலி உள்ளுக்கு போனால் தான் சீக்கிரமாக வேக முடியும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சீக்கிரம் வெளியே எடுக்க முடியும். பட் இந்த மாதிரி சட்டி வெறும் ஃப்ளாட்டாக இருந்து நீங்கள் வந்து ப்ரோக்கோலி பிரச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா, சீக்கிரமாக வந்து இந்த ப்ரோக்கோலி தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உள்ளுக்கு இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் வந்து உள்ளுக்கு வெந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வெந்திருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. ஈவன் இது வெஜிடபிளாக இல்லாமல் ஒரு
ஒரு மீட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சாப்பாடு பொருட்கள் வந்து எண்ணெய் இல்லாமல் நீங்கள் வேக வைக்கும் போது இதான் நடக்கும். அதனால தான் ஒரு மீட் சமைக்கும் போது சம்டைம் பட்டர் போடுவாங்க, இல்லாட்டி வந்துட்டு நெய் போடுவாங்க, இல்லாட்டி எண்ணெய் என்னாச்சும் போடுவாங்க. சரி, எண்ணெய் எப்படி வந்து சாப்பாடு சீக்கிரமாக சமைக்க வைக்கிறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் வந்து ஒரு விதமான கிரீஸியான ஒன்று. இப்போ நீங்கள் உங்கள் கையில் எண்ணெயை தடவினா எப்படி இருக்கும், உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் உங்கள் சட்டியில் வந்துட்டு எண்ணெயை போட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா என்ன நடக்கும், உங்களோட ப்ரோக்கோலி, நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்கோலி வச்சுக்கிறேன். ஸோ உங்கள் ப்ரோக்கோலி வந்து எண்ணெய் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுச்சு. ஸோ கவர் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த எண்ணெய் வந்து இந்த சட்டியில் இருக்கிற சூடு இருக்குல்ல, இந்த சூடை வந்து சீக்கிரமாக அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டு இந்த சாப்பாடை வேகிறதுக்காக அது வேகமாக வேலை செய்யும். ஸோ இந்த சூடை எடுத்து இந்த சாப்பாடுக்குள்ளே பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, உள்ளுக்கு இருக்கிற சாப்பாடு, உள்ளுக்கு இருக்கிற அந்த இன்டர்னல் பார்ட் வந்து சீக்கிரம் வந்து வேகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கேட்கலாம், அதுக்கு நான் தண்ணி வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் எதுக்குன்னா ஹீட் கண்டக்டராக இருக்குது. ரெண்டாவது ரீசன் எதுக்குன்னா, ஓகே, நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணும்போது தண்ணியோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 100, பட் எண்ணெயோட பாய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹாயாக இருக்கும். அதான் ரொம்ப அதிகமான வெப்பத்தை எடுக்க முடியும். இந்த மாதிரி அதிகமான வெப்பத்தை எடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, தண்ணி இல்லாமல் இந்த வெஜிடபிள்ஸ் உள்ளுக்கு வந்துட்டு சுகர் இருக்குல்ல, அந்த சுகரை பிரேக் டவுன் பண்ணி கேரமலைசேஷன் கூடக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கேரமலைசேஷன் நடக்கும் போது என்ன நடக்குதுன்னா, உங்கள் சாப்பாடோட ஃப்ளேவர் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணப்படுது. என்ஹான்ஸ்னா இன்னும் அதிகமாக சுவையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் கேரமலைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனியன் கேரமலைசேஷன். வெங்காயம் கேரமலைசேஷன் சொல்லும்போது கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்குது. ஆனியன் கேரமலைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, இப்போ ஆனியன் வந்துட்டு நீங்கள் எண்ணெய் வச்சு தான் நீங்கள் கேரமலைஸ் பண்ணுறீங்க. அதில் தண்ணி வச்சு நீங்கள் கேரமலைஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதோட தன்மை, அந்த வெங்காயத்தோட தன்மை டேஸ்ட் வாய்ஸ்லேருந்து அது ரொம்ப ரொம்ப லைக் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஐடியல் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. வெறும் எண்ணெயை மட்டும் ஊற்றிட்டு வெங்காயத்தை அதில் போட்டு நீங்கள் சும்மா லைட்டாக நீங்கள் வறுத்தீங்கன்னா அது வந்து கேரமலைஸ் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற சீனி, அதாவது சுகரை வந்து பிரேக் டவுன் பண்ணி கேரமலைஸ் ஆகி அதோட கோல்டன் கலரில் கொடுக்கும். ஸோ கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது நீங்கள் அதை சாப்பிடும் போது உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லுவீங்க. பட் இதே நீங்கள் வெறும் தண்ணியில் வச்சு நீங்கள் கேரமலைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை தண்ணி கூட இல்லை, வெறும் ஒரு சட்டியை வச்சு நீங்கள் ஆனியன் கேரமலைஸ் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணினா கூட என்ன நடக்கும்னா, உங்கள் ஆனியன் சீக்கிரம், அதாவது வெங்காயம் சீக்கிரம் வந்து கருகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்பேரிசனுக்காக இதை நீங்கள் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது உண்மையாக பொய்யா அப்படி தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விதமான வேறு எதுக்கெல்லாம் வந்து இந்த எண்ணெய் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஊறுகாய் செய்கிறோம் வச்சுக்கோமே. இப்போ நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறோம். நம்ம ஊறுகாய் என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு புளிக்க வைக்கிறோம் வச்சுக்கோமே. ஒரு ஊறுகாய் வந்து கொஞ்சம் ஒரு சட்டியில் அடைச்சி ஊற வச்சு அதை புளிக்க வைக்கிறோம் வச்சுக்கோமே. எனக்கு எப்படி சொல்கிறதால ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம், புளிக்க வைக்கிற ப்ராசஸ் அப்படி கூட சொல்லலாம் தமிழில். ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்போ நீங்கள் ஒரு சாப்பாடை ஃபெர்மெண்ட் பண்ணிட்டீங்க, அது வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்துட்டு அது தாங்கணும், அது சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, எண்ணெயை வந்து மேலே ஊற்றிட்டு மேலே லேயரில் ஊற்றி அதை வந்து கவர் பண்ணி வச்சுருவோம். எதுக்கு அப்படி செய்யறோம்னா, பாக்டீரியா உள்ளுக்கு போக முடியாது. அப்படியே உள்ளுக்கு போயிருந்தாலும் பாக்டீரியாவால் அந்த ஆக்சிஜன், நம்ம சொல்கிறோம், இந்த ஆக்சிஜன் வந்து எண்ணெயை தாண்டி கீழே போக முடியாது. ஸோ இதனால அது ஆக்சிஜன் இல்லாமல் சாவறதுக்கு சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ கான்டமினேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் மேலே லேயரில் வந்து எண்ணெயை ஊற்றி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ஒரு சாப்பாடு வந்து லாங் டேர்ம்க்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது தவிர வேறு எதுக்கெல்லாம் வந்து எண்ணெயை நம்மளோட சாப்பாடில் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, அதில் இருக்கிற சில நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இதை தவிர வேறு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எண்ணெய் வந்து ஓகே சாப்பாடு வந்து நல்லா குக் பண்ணணும், சாப்பாடை வந்துட்டு அதில் இருக்க சுகரை பிரேக் டவுன் பண்ணி இல்லை கேரமலைஸ் பண்ணுறதுக்காக, அப்புறம் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் கூட ஒரு சில குக்கிங்க்கு வந்து சில விதமான எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம யூஸ் பண்ணாக்க இதனால் நம்மளுக்கு என்ன சைட் எஃபெக்ட் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதாவது எண்ணெயை வந்து தப்பான வழியில் யூஸ் பண்ணுறதோ, இல்லாட்டி எண்ணெயை வந்து தப்பான முறையாக யூஸ் பண்ணுறது, இல்லாட்டி தப்பான எண்ணெயை தப்பான குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் சொன்னால் வெயிட் கெய்னிங் ப்ராசஸ். நம்ம தப்பான எண்ணெயை தப்பான குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உடலில் வந்து வீக்கம் நம்ம சொல்லுவோம், இன்ஃப்ளாமேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மற்ற க்ரானிக் டிசீசஸும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் செக்மெண்ட்,
ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட்க்கு போகிறது முன்னுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் வீட்டில் வெறும் ஒரே ஒரு விதமான எண்ணெய் தான் வச்சுருக்கேன், பட் எல்லா விதமான குக்கிங்க்கும் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை பார்த்துருக்கீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த எண்ணெய் நீங்கள் வச்சுருக்கீங்க, எந்த எண்ணெய் எல்லா குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு விதமான குக்கிங்க்கும் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எண்ணெயை தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை விதமான எண்ணெயை வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 6 விதமான எண்ணெய் வந்து நான் வச்சுருக்கேன்.